அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சிற்சில தடைகள் ஏற்படலாம். வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களை போல் உங்கள் மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறைக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களது பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்திற்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளுடன் அதிக அன்பு காட்டக்கூடியவர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் எப்பொழுதுமே இறையருள் உங்களுக்குள் இருக்கும். உங்களின் உத்வேக ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களின் பயணம் தொடரும். உங்களில் சிலர் சுயதொழில் துவங்கவும் வாய்ப்பு உண்டு. எனினும் தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்திற்கு பணம் சம்பாதிக்க நேரிடலாம். மிதுனம் என்பது இரட்டை என்று பார்த்தால் ராசி அதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலானோர் பெருமாள் கோவில் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும். ஒரே தளத்தில் இரட்டை பிள்ளையார் அருளும் தலமாக இருப்பினும் இன்னும் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது. அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொல்லை வில்லிமங்கலம். திருநெல்வேலியில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் புதன் உங்களுடைய கிரகத்தை ராசிநாதனாக கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு காதல் கைகூடும். இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் பாசமானவர்கள். நீதியரசன் சனி பகவான் இவர்கள் வழிபடும் முறை மிதுன ராசிக்காரர்களின் குணங்கள் மற்றும் காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நடிப்புத்துறை எழுத்தாளராக இருக்கும் பலரும் மிதுன ராசியில் இருப்பவர்கள் தங்களை தாங்களே காதலிப்பவர்கள். அதாவது தங்களை அதிகம் விரும்புவதோடு விட்டு கொடுத்து மற்றவரிடத்தில் விட்டு கொடுக்கக்கூடாத ஒரு குணமுடையவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. எதையும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. அதே போல் எதிரில் உள்ளவர்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பண வரவு அதற்கேற்ற செலவுகளும் சமமாக இருக்கும் என்பதால் சமாளித்து விடுவீங்க. சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருமணத்திற்கு வரன் தேடும் முயற்சிப்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இருக்கும் வீட்டை மாற்றும் முயற்சியில் இப்பொழுது ஈடுபட வேண்டாம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தை விடவும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடு இப்பொழுது வேண்டாம். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம். தேவைக்கேற்ற பணவரவு கிடைப்பது உங்களுக்கு கஷ்டம். அலுவலகத்தில் செல்லும் பெண்மணிகளுக்கு தங்களால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இல்லை என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான தேவைக்கேற்ற பணம் கிடைப்பது கடினம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மனதில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். பல விஷயங்களில் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. தொழில்துறையினருக்கு வியாபாரிகளுக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் இந்த வாரம்
தவிர்க்க வேண்டும். இல்லத்தரசிகளின் மனம் முழுவதுமே ஆன்மீக சிந்தனை நிரம்பி இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் புகழ் பெறுவாங்க. ஆன்லைன் பண பரிவர்த்தனை, தொலைபேசி தகவல்கள் ஆகியவற்றில் இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கும். சுப காரியங்களில் பங்கேற்று உங்களுடைய மனம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். மிருகசீரிஷம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு அதிகரிக்கும். பூஜை வழிபாடுகளும் பெரியோர் ஆசைகள், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு. தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கும். வாக்கு வன்மையால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது. வண்டி வாகனத்திற்கு செல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பகைகளை வெல்லும் திறன் ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும். தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களின் ஆசிகள், ஆதரவு ஆகியவை எப்பொழுதும் இருக்கும். கற்பனை வளம் பெருகும். சுப செய்திகள் கேட்டு மகிழ்வீங்க. பக்தி மார்க்கத்தில் மனம் செல்வதில் உற்சாகம் பெருகும். குடும்பத்தோடு புனித தல யாத்திரைகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வாங்க. மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வியில் வெற்றி பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிலர் கீழே விழுவதால் சிறு விபத்தை சந்திக்க நேரிடலாம். கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி தாங்க முடியாது. உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு குறையும். தொழிலில் புதிய முதலீடுகளால் உற்பத்தி திறன் அதிகரித்து லாபம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு பிரியமான மங்கையுடன் நட்பு ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால் நீங்கள் இன்புறுவீங்க. குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிலவும். பகைகளை வெல்லும் திறன்கள் ஏற்படும். வாழ்க்கையில் உங்களுக்கு கௌரவத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொலைதூர பயணங்களில் நன்மைகள் உங்களுக்கு, ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதில் உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் கடன் கொடுத்தவரிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு சிலருக்கு தேவையற்ற காரணங்களால் அவருக்கு அபாதாரம் செலுத்த நேரிடலாம். சிலருக்கு உறவுகளுக்கு ஒற்றுமை இல்லாமல் மனக்குறைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் மிக வலுவாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், பண வரவில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். எதிர்த்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவக்கூடியதாக சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகள் மூலம் உங்களுடைய பெருமை ஏற்படும். உறவினர்களின் வருகையும் அவரால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.